கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நமது அற்புத ஜபகோபுர ஏஜி தேவாலயத்தின் தலைமை போதகர் அன்புக்குரிய சபை மெய்ப்பருமாகிய ஜே செல்லத்துரை அவர்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த கரடுமுரடான அற்புதமான பாதைகளின் பயணம் பற்றிய தொகுப்பு. பிறப்பு: மதுரை மாவட்டம் பெரியகுளம் கிராமம், வடகரையில் உள்ள நம்பர் 30 அமெரிக்கன் மிஷன் கோவில் தெருவில் வசித்து வந்த திரு ஜீவரத்னம் மூப்பனார் ரத்தினம்மாள் அவர்களின் மகன் வழி பேரனான ரெவரண்ட் டாக்டர் ஜே செல்லத்துரை, திரு யாக்கோபு மூப்பனார், திருமதி அன்னம்மாள் அவர்களுக்கு 4வது முதல் மகனாக 8/3/1958 அன்று 3 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்தவர். படிப்பறிவில்லாத ஏழைத்தாயின் கண்ணீரின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தது போல தேவாதி தேவன் ராஜாதி ராஜா செல்லத்துரையை அவர்களுக்கு கொடுத்து அந்த குழந்தையை கர்த்தருக்கே ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார்கள். சிறு வயது முதல் இவர் CSI மூப்பனார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் CSI UC நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். பின்னர் விக்டோரியா மெமோரியல் ஹை ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். CSI ஆலயத்தில் பாடல் குழுவில் இடம்பெற்றார். ஆலயத்தின் பணிவிடைகள் செய்து வந்தாலும் உலக செயல்பாடுகளில் ஈர்க்கப்பட்ட அவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் தீவிர ரசிகர். ஜெயா தியேட்டரில் தமக்கு மிகவும் விருப்பமான நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை திரைப்படத்தை 7 முறை பார்த்துள்ளார். ஒரு நாள் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வரும் பொழுது தன்னுடைய முதுகில் யாரோ அடிப்பது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதே நாளிலிருந்து அவர் மனம் மாறி ஆண்டவரிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். 1975ஆம் ஆண்டு வீட்டின் வறுமை காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது 4 நபர்களுடன் இணைந்து மதுரையில் உள்ள திருஞான சம்பந்தர் ஆதீனத்திற்கு சென்று தன்னுடைய பெயரை சந்திரசேகர் என்று மாற்றி இந்து மதத்திற்கு மாறினார். 1975ஆம் ஆண்டு வைகை அணையில் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சூப்பர்வைசராக 6 மாதங்கள் பணிபுரிந்தார். 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நள்ளிரவில் ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினார். அதன் பின்னர் 13/5/1976 அன்று திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கே ஒப்புக் கொடுத்தார். அதன் பின்னர் 1976ஆம் ஆண்டு கையில் ஒரு செட் உடையுடன் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார். சென்னைக்கு வந்த முதல் நாளிலேயே அவர் தேடியது ஒரு ஆவிக்குரிய நல்ல சபை. அப்போது அவருடைய கண்களில் பட்டது கோடம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சாரோனின் ரோஜா ஏஜி சபை. அங்கு 1976 முதல் 1983 வரை 7 ஆண்டுகள் போதகருக்கும் சபைக்கும் பணிவிடைகள் செய்து ஊழியத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருடைய ஆவிக்குரிய தகப்பனார் சார்லஸ் ஆரோன் ஐயா அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் வயர் நிறுவனத்தில் ரூபாய் 3500 சம்பளத்தில் அவருக்கு வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தார். தேவன் சொப்பனத்தின் மூலம் மதுரையில் உள்ள ராஜாமணி ஐயா அவர்களை காண்பித்து பைபிள் ஸ்கூலில் சேர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன்படி அவர் தன் ஆவிக்குரிய தகப்பனாரிடம் கூறி 1979 முதல் 1982 வரை பைபிள் ஸ்கூலில் கல்வி கற்க ஆண்டவர் கிருபை செய்தார். 1979ஆம் ஆண்டு கர்த்தரால் திருவள்ளூர் பட்டணத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு முதலில் அவர் செய்த ஊழியம் இயேசுவை பற்றி தெரு பிரசங்கம் செய்தார்.
1982 ஆண்டு ஆகஸ்ட் 1 அன்று மாதம் ரூபாய் 175 வாடகையில் ஒரு வீட்டில் 5 நபர்களை கொண்டு சபை ஆரம்பிக்கப்பட்டது. 1982, 1983, 1984 ஆகிய ஆண்டுகளில் போதகர் அவர்கள் திருவள்ளூர் பட்டணம் முழுவதும் நடந்தே ஊழியம் செய்த ஆண்டுகள் ஆகும். 1984 ஆண்டு ஆண்டவர் மிதிவண்டி கொடுத்தார். அதன் மூலம் ஊழியம் செய்தார். அதன் பின்னர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு தகர கொட்டகையில் வாடகைக்கு சபை நடத்தப்பட்டது. தேவ சித்தத்தின்படி 1984 ஆண்டு போதகர் அவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமதி ஜோதி செல்லத்துறை அவர்கள் போதகருடன் இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 1985 பிரதர் ஐசக், 1986 சகோதரி தெபோரா, 1991 சகோதரி ஷெகீனா, 1997 சகோதரர் ஜான் ஜோசப். ஆண்டவர் அளித்த ஆசீர்வாதங்கள்: 1984 சைக்கிள், 1986 டிவிஎஸ் 50, 1990 ராஜ்தூத் பைக், 1997 டாடா சுமோ கார், 2001 குவாலிஸ் கார், 2005 இனோவா கார், 2014 இனோவா கிறிஸ்டா கார், 2025 இனோவா ஹைபிரிட் கார். இஸ்ரேல் பயணங்கள்: 2008 முதல் பயணம், 2011 இரண்டாவது பயணம், 2014 மூன்றாவது பயணம், 2018 நான்காவது பயணம். கர்த்தருடைய கிருபையால் 4 முறை இஸ்ரேல் தேசத்திற்கு சென்று இயேசு பிறந்த இடத்தை பார்க்க தேவன் கிருபை செய்தார். 1989 ஆண்டு கணேசபுரத்தில் 1 கிரவுண்ட் இடம் வாங்கப்பட்டு ஆலயம் கட்டும் கிருபை கிடைத்தது. முதல் ஆலயம் 1991 ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இரண்டாவது ஆலயம் 2001 ஆண்டு 2வது முறையாக ஆலயம் கட்டப்பட்டது. மூன்றாவது முறையாக 2007 ஆண்டு 3வது முறையாக ஆலயம் கட்டப்பட்டது. 4வது முறையாக 2018 ஆண்டு ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டு முழுமையாக நிறைவு பெற்றது. கிட்டத்தட்ட 3500 நபர்களுக்கு மேல் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அன்பு தகப்பனாருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். 2007 ஆண்டு முதல் டாக்டர் பட்டம் பெற்றார். 2020 ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறந்த சபை போதகராக தேர்வு செய்யப்பட்டு நல்ல சமாரியன் விருது வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் உள்ள மீசம் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி மூலம் டாக்டர் பில்லி கிரஹாம் அவார்ட் என்ற பெயரில் 2வது டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 2021 அதே ஆண்டில் செல்ஃபி பேராலயம் மூலம் புதிய தோமையார் விருது வழங்கப்பட்டது. 2024 ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மாண்புமிகு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு சிறப்பு ஜெயம் ஏறெடுக்கப்பட்டது. நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கிடைத்த எங்கள் அன்பு நல்ல இயேசு மகாராஜா என் ஆசீர்வாதமான 2025 தொடர்ந்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் அவருக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. நமது தகப்பனாருடைய ஊழியத்தை பார்த்த அமைச்சர் உடனடியாக அவரை 2025 நவம்பர் 15 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர்களிடம் அழைத்துச் சென்று அவரை நேரில் சந்தித்து வாக்குதத்த வசனம் கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாரின் ஊழியத்தின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அவரது ஜெபத்தின் மூலம்
ஜாதி சமய வேறுபாடு இன்றி அநேகர் வியாதியில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் அநேகர் விடுதலை பெற்று சாட்சியாக வாழ்கின்றனர். மக்கள் மத்தியிலும் விசுவாச பிள்ளைகள் மத்தியிலும் அன்பும் பாசமும் கொண்ட நமது தகப்பனார் அவர்கள் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்க திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் விரைவாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த அதற்கு நமது தகப்பனார் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஊழியம் மென்மேலும் தொடர வேண்டும் என்பதே விசுவாசம் மக்களின் வாஞ்சியாக இருக்கிறது. 68 ஆண்டுகள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் வேத வசனத்தின்படி 1 நாளாகவும் 29:28 படி தாவீது ராஜா தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாயும் இருந்தது போல எங்கள் ஊழியக்காரர் தகப்பனாருக்கு கிருபை தருபவராக உயிரோடு இருந்தவரும் உயிரோடு இருக்கிறவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமாகிய இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் சபை மக்களாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். என்றும் அன்புடன் உங்கள் அற்புத ஜெபகோபுரம் ஏஜி தேவாலயத்தின் விசுவாச பிள்ளைகள். ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து